பெற்ற சக்தியை கொண்டு இந்த உலகத்தை படைத்த சக்தியை மனிதன் கேள்விக்குறியாக்குவதே முட்டாள்தனம். இவ்வாறான நிகழ்வுகள் தான் நம்முடைய சிறுமையை நமக்கு, நம்முடைய பெருமையினால் நமக்கு கற்றுத்தரும். இந்த நேரத்திலே நம்மை படைத்தவரையும் நம்முடைய நிகழ்நேர உயிர் மூச்சுக்கு சொந்தமாக இருக்கின்ற இறைவனுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டது, வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டது. அதை நான் மற்றவருக்கு சொந்தமாக்கும் போதுதான் அது எவ்வளவு எனக்கு சொந்தமானது என்கின்ற அர்த்தம் கிடைக்கும். இன்று பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வை இழந்து நிற்பதனுடைய காரணமே தாங்களே வாழ்வுக்கு சொந்தக்காரர்கள் என்கின்ற அறிவு, அதனுடைய முழுமையை அடையாமல் போகின்ற மட்டுப்படுத்தப்பட்ட தன்மைக்குள்ளே அவர்கள் சுற்றுவதுதான். எப்பொழுது இந்த வாழ்வு மற்றவரால், முக்கியமாக கடவுளால், பிறகு மற்றவரால், பெற்றோரால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை ஒருவர் உணர்கின்றாரோ அன்றுதான் அவர் வாழத் தொடங்குகின்றார். இந்த தேடலும் தாகமும் அர்த்தமும் தான் பிரியமானவர்களே இந்த நாளுக்கு சொந்தம். இந்த நாளிலே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிரதம விருந்தினர், என்னுடைய குருமடத்தினுடைய முதல் அதிபர் அருட்பணி லோயிட் சாந்திகுமார் அடிகளாருக்கும், இன்றைய நாளினுடைய அழைப்பிதழை ஏற்று இன்றைய நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அருட்பணி ஜேந்தன் பச்சை அடிகளார் மற்றும் அன்புராசா அடிகளார், எங்களுடைய பங்கு தந்தை சத்யராஜ் அடிகளார் அவர்கள், மீளுமாக இங்கே இருக்கின்ற அனைத்து குருக்கள், துறவிகள், அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள், பெரியவர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் இறுதியிலே சொன்னார்கள் மிக அழகாக, இது எங்களுடைய கிராமத்திலே இடம்பெற்றதிலே மகிழ்ச்சி என்று சொல்லி. நிச்சயமாக இது இங்கே நடக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் மாத்திரமல்ல, இது ஒரு கனவும் கூட. ஆனால் அது இந்த இடத்தில் அல்ல, மாறாக இன்னும் ஒரு இடத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாக இருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தினாலே அது இந்த இடத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை பற்றி தான் பேசுகிறேன். பத்திமா பாடசாலை. பிரியமானவர்களே, ஒரு விதையினுடைய அடிப்படை தன்மை அது விருட்சமாகின்ற தன்மையை கொண்டதுதான், இல்லை என்று பொருள் அல்ல. ஆனால் அது தானாக இயங்க முடியாத காலம் ஒன்று ஒவ்வொரு விதைக்கும் உண்டு. ஒரு விதை மற்றவர்களால் வளர்த்தெடுக்கப்படக்கூடிய காலங்கள் உண்டு, தானாக வளரக்கூடிய காலங்கள் உண்டு. ஒரு விதை மற்றவருடைய துணை இல்லாமல் மடிந்து விடுகின்ற சூழல் இருக்கின்ற போது கரம் கொடுக்கின்றவர்கள் தெய்வத்தையும் விட மேலானவர்கள், அவர்கள்தான் ஆசிரியர்கள். உங்களுடைய கரகோஷத்தை தெரிவித்து எங்களுடைய ஆசிரியர்களை கௌரவிக்குமாறு கேட்கின்றனர். ஒரு ஆசிரியரனுடைய கல்வி சொத்தோ அல்லது ஒரு ஆசிரியரனுடைய கல்வி தகமையோ அல்லது ஒரு ஆசிரியரனுடைய பாண்டியத்துவமோ ஒரு ஆசானினுடைய பெருமையையும் இயல்பையும் தீர்மானிக்கிறது அல்ல. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனினுடைய நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் ஊக்கத்திலும் உறுதுணையிலும் பயணத்திலும் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறார் என்பதுதான் அவருடைய ஆசிரியத்துவத்தை அளவிட வேண்டிய அளவுகோல். அது எங்களுடைய மண்ணை சேர்ந்த பல ஆசிரியர்களிடம் இருந்தது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். இங்கு இருக்கின்ற பல ஆசிரியர்களிடத்திலே இருக்கின்றது என்பதற்கு அவர்கள் கற்பித்த மாணவர்கள் சான்று. ஆதலால் மாணவர்களினுடைய வளர்ச்சிதான் ஆசிரியர்களினுடைய பெருமையினுடைய அளவுகோல் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அந்த வகையிலே இந்த நூல் 2 ஆசிரியர்களுக்கு சமர்ப்பணமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று, எனக்கு தமிழ் கற்பித்த எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய உயர்தர காலத்தில் எங்களுக்கு வகுப்பாசிரியராக இருந்த திருமதி ஜூட் மிராண்டா, ஜூடா டீச்சர் என்று சொல்லி நாங்கள் பெருமையாக அழைக்கின்ற என்னுடைய தமிழ் ஆசிரியர். அடுத்ததாக இந்த புத்தகம் சமர்ப்பணமாக்கி இருப்பது எங்களுக்கு ஆங்கிலம் கற்பித்த எங்களுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர்
திருமதி லதா பத்திநாதன் கோனியா, லதா டீச்சர் என்று சொல்லி எங்களால் விருப்பமாகவும் செல்லமாகவும் அழைக்கப்படுகின்ற இந்த 2 ஆசிரியர்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்கும் பொழுது பல ஆசிரியர்கள், இந்த ஊரை சார்ந்தவர்களும் சரி, குருக்களும் சரி, விரிவுரையாளர்களும் சரி, பொதுநிலையினரும் சரி, பல ஆசிரியர்கள், எங்களுடைய அருட்தந்தை சொன்னது போல செந்தில்நாதன் சார் உட்பட பல பேர் நம்முடைய வாழ்வினுடைய வளர்ச்சியிலே செல்வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இருவரும் இந்த எல்லா ஆசிரியர்களினுடைய ஒரு அடையாளமாக நான் காண்கிறேன். ஆதலால் எனக்கு கற்பித்த எல்லா ஆசிரியர்களினுடைய மதிப்பின் ஒரு அடையாளமாகத்தான் இவர் இருவரையும் நான் காண்கிறேன். அவர்களுக்கு இந்த புத்தகம் சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது. பத்திமா பாடசாலை. நான் பசியோடு இருந்த நாட்களை சுமந்த காலம். ஒழுக்கத்தையும் கல்வியையும் பிரித்து பார்க்காமல் இந்த 2ம் சேர்ந்துதான் நம்மை உருவாக்க முடியும் என்கின்ற வித்தை எனக்குள்ளே விதைத்தது அந்த பாடசாலை தான். ஆதலால் தான் இந்த புத்தகம் வெளியிடப்பட வேண்டியது அந்த பாடசாலையினுடைய மண்ணில் என்று சொல்லி நான் விரும்பி இருந்தேன். ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதில் வருத்தமும் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த பாடசாலையும் இந்த மண்ணில் தான் இருக்கின்றது என்கின்றபடியினால் இந்த மண்ணில் அந்த பாடசாலையை நினைப்பது எனக்கு பெருமைதான். பிரியமானவர்களே, பத்திமா பாடசாலை இதில் நம்மில் பலரை உருவாக்கி இருக்கின்றது. அங்கு நாம் கற்ற காலத்தில் எங்களுக்கு கற்பித்தவர்கள் ஆசிரியர்கள் அல்ல, பெற்றோர்கள். எங்களுக்கு கற்பித்தவர்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் அல்ல, எங்களுடைய பெற்றோர்கள். ஏனென்றால் அவர்களுடைய பணி பாடசாலை வளாகம் கடந்து இருந்தது எங்களுடைய வாழ்க்கை அனுபவம். அவர்கள் தங்களுடைய இல்லங்களிலே எங்களை பிள்ளைகளாக அரவணைத்துக் கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுடைய இல்லங்களில் உண்டிருக்கிறோம், உறங்கி இருக்கிறோம், விளையாடி இருக்கிறோம், நேரங்கள் செலவழித்து இருக்கின்றோம். ஏன் நான் குருவாக வந்து என்னுடைய எம்ஃபில் தீசிஸை இந்தியாவில் இருந்து விடுமுறைக்கு வந்து எழுதுகின்ற நேரத்தில் கூட நான் என்னுடைய இல்லத்தில் இருந்து எழுதியது கிடையாது. ஒரு நாள் கூட என்னுடைய இல்லத்திலிருந்து நான் ஒரு நாள் கூட என்னுடைய தீசிஸ் எழுதினது கிடையாது. நான் இருந்து எழுதினது எல்லாமே என்னுடைய ஆசிரியர்களுடைய இல்லத்தில் தான். அதுதான் எனக்கு சொந்தமான இல்லம் என்பதுகின்ற உணர்வு பல நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே இருந்தது உண்டு. ஆதலால் தான் இவர்களில் இன்னும் அதிகமான நம்பிக்கையும் மரியாதையும் உறவும் அன்பும் பாசமும் இதை விதைத்து கொடுத்தது பத்திமா பாடசாலை தான். நான் அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையிலே சொல்வது, என்னுடைய முதல் தடம், நான் முதல் முறையாக மின்னஞ்சல் முகவரியை தொடங்கிய பொழுது என்னுடைய எல்லாவற்றினுடைய அந்த பாஸ்வேர்டு பத்திமா தான். அதை தாண்டி எனக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே வராது. என்னுடைய ஏதாவது ஒன்றை நான் முதல் தடவையாக தொடங்குகிற பொழுது நான் ஞாபகம் வைத்திருப்பதற்காக வைத்திருக்கிற பாஸ்வேர்டு என்னுடைய வாழ்க்கையில எப்பயுமே அது பத்திமா தான். அதுக்கு பிறகுதான் மிச்சம். இப்பதான் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டு என்று சொல்லி கேட்கிற பொழுது அடுத்ததாக என்னத்தை போடலாம் என்று சொல்லி நாங்கள் யோசித்து இலக்கங்களை தேடுகிறோம். ஆனால் ஆரம்பத்திலே அது எப்பொழுதுமே மறக்காத ஒன்று என்று சொல்லி சொன்னால் அது பத்திமா தான். இந்த பத்திமாவை இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றேன். இது பாரிய ஒரு பொறுப்பு. இங்கே பிள்ளைகள் இருக்கிறார்கள், மாணவர்களும் இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் எதிர்காலத்தினுடைய வாழ்க்கையை எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். ஆதலால் தொடர்ந்து பொறுப்பாக பயணியுங்கள். இந்த இடங்களிலே நீங்கள் கௌரவிக்கப்படுகிற பொழுதும் அல்லது இந்த இடங்களிலே நீங்கள் பிரசன்னமாக இருக்கின்ற பொழுதும் நீங்கள் பெற்றிருக்கின்ற பொறுப்பை அது இன்னும் அதிகப்படுத்துகின்றது என்பதை நான் நினைவுபடுத்தி தொடர்ந்து பணியாற்றுங்கள். நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கின்றது புதியதொரு வாழ்க்கையை. உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பெற்றோர், நான் பெற்றோரை பற்றி பெருசா நிறைய இடங்கள்ல பேசினதே கிடையாது. பேச வேண்டிய காலம் வரும், அந்த நேரம் பேசுவோம். ஆனால் சுருக்கமாக ஓரிரு வார்த்தைகள் என்னுடைய பெற்றோரை நான் நினைத்து பார்த்தால், என்னுடைய தாய் என்னுடைய விசுவாசத்தினுடைய அடையாளம், என்னுடைய தந்தை நேர்மை நேரம் இவற்றினுடைய அடையாளம், என்னுடைய சகோதரர்கள் சகோதரி நண்பர்கள் இவர்கள் உறவு நட்பினுடைய அடையாளங்கள். என்னுடைய நண்பர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகின்றேன். வெற்றி நட்சத்திரம் 1999. என்னுடைய வாழ்விலே நட்பு என்று சொல்லி நான் மீட்டு பார்க்கும் பொழுது எனக்கு குருத்துவத்திலே குருக்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆனால்
நண்பர்கள் என்பதனுடைய முதல் அடையாளம் நீங்கள் தானே அன்றி என்னுடைய வாழ்க்கையிலே வேறு ஒருவருமே இல்லை. ஏனென்று சொன்னால், நான் யாராக வருவேன் என்பதை தெரிவதற்கு முன்பே நான் உங்களில் ஒருவனாக பயணித்துக் கொண்டிருந்த பொழுது தூய்மையான நட்பை எனக்கு கொடுத்தவது நீங்கள் தான். ஆதலால் நட்பினுடைய இலக்கணத்தை நான் உங்களில் இருந்துதான் கற்றுக்கொண்டேன். ஆதலால் இந்த நேரத்தில் என்னோடு நீங்களும் இருந்து இந்த நிகழ்வை சிறப்பிப்பதிலே எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும். பிரியமான குருக்கள், துறவிகள், திருவுளச்சபை பொதுநிலையினர், பத்திமா கழகத்தினர், ஆலய அபிவிருத்தி குழுவினர், இன்னும் பல்வேறு விதத்திலே இந்த இடத்திலே இந்த நிகழ்வு இடம்பெற காரணமாக இருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுக்களும். நீங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு வகையிலே பயணித்திருக்கின்றீர்கள். சிறப்பாக பீடப்பணியாளர்கள், அது அப்படியே காலம் போக போக மாறி போயிடும். ஆனால் எங்களுடைய காலத்தில் நாங்கள் ஏலவல் வரைக்கும் பீடப்பணியாளர்களாக இருந்து பயணித்தோம். நான் குறுமடத்துக்கு போய் சேரும் வரைக்கும் நான் இந்த ஆலயத்தில் பீடப்பணியாளராக இருந்து உதவி இருக்கிறேன். ஆனால் இன்று எங்களுடைய காலத்தில் நாங்கள் 9ஆம் ஆண்டுக்கு பிறகு பீடப்பணியாளர்களை காண வேண்டியிருக்கு, தேட வேண்டியிருக்கு, வர்றாங்க இல்லை. ஆனால் இந்த மண் எங்களுக்கு கற்றுத்தந்தது பீடப்பணியாளர்களுக்கு வரையறை இல்லை. அதை ஞாபகப்படுத்தினார் எங்களுடைய டெனிஸ் மாஸ்டர். எங்க இருக்குங்க டெனிஸ் மாஸ்டர் ஞாபகப்படுத்தினார். இந்த கழகங்களுக்கு இடையில ஒரு போட்டி இருக்கும். திருவிழா என்று சொன்னால், திருவிழா ஒவ்வொரு கழகங்களுக்கும் ஒவ்வொரு வேலை பிரித்து கொடுப்பாங்க. பத்திமா கழகத்துக்கு ஒரு வேலை, வளர்கல மன்றத்துக்கு ஒரு வேலை, இளைஞர் ஒன்றியத்துக்கு ஒரு வேலைன்னு பிரித்து கொடுத்தால் எல்லா வேலையை மிஞ்சக்கூடிய சக்தி பீடப்பணியாளர்கிட்ட மட்டும்தான் இருந்தது. 150 பேர் அது குறைவான எண்ணிக்கை என்று நினைக்கிறேன். 150 பேருக்கு குறையாமல் இரவுல நித்திரை இல்லாமல் இருக்கிற சிஸ்டமாரையும் எழுப்பி ட்ரிங்கிலேயே கைகளவு நாட்கள் நாங்கள் இரவுல குடிக்கிறதுக்கு ட்ரிங்க் கரைச்சி தாங்கன்னு சிஸ்டமாட்ட வாங்கி எடுப்போம். ஆனால் எங்களை சிஸ்டர் என்ன சொன்னா வாளியில தருவா கரைச்சி, நீங்க வச்சுக்கொள்ளுங்க. அதுல கை கழுவி விளையாட்டு நாட்கள் எல்லாம் இருக்கு. அவ்வளவுக்கு எங்களுக்கு நிறைவாக அந்த உருவாக்கமும் அன்பும் பாசமும் அந்த காலத்திலே அங்கிருந்த எங்களுடைய பங்கு தந்தையர்களாலும் உதவி பங்கு தந்தையர்களாலும் எங்களை வழிநடத்திய ரெனிஸ் மாஸ்டர் போன்ற ரெமி மாஸ்டரும் எங்களை வழிநடத்தி இருக்கிறார். இவர்களை போன்ற பெரிய நல்ல உள்ளங்களினாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்று அவர்களுடைய சக்தி கொஞ்சம் வீழ்ந்து இருக்கிறது. நாம் சொல்லுவது எங்களுடைய பீடப்பணியாளர்களுடைய சக்தி இன்று எண்ணிக்கையினால் அவர்களுடைய வயதினால் குறைவடைந்து கொண்டிருக்கின்றது. அவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் நம்முடைய சமூகத்துக்கு சொந்தமானது. பத்திமா கழகம், நாங்கள் பீடப்பணியாளர்கள் காலத்திலிருந்து வளர்ந்து கொண்டு வர நேரம் நிறைய கழகங்கள் இருந்து அதுல நாங்க சேர்ந்ததுதான் பத்திமா கழகம். ஒரு கட்டத்துல பார்த்தா சுவாமிமாரெல்லாம் பத்திமா கழகத்துல இருந்து வந்தாங்க. அப்படியே பார்த்த நவீன் சொன்ன, அருள்ராஜ் சொன்ன அப்படின்னு சொல்லி பார்த்த பத்திமா கழகம். அப்போ ஒரு ஆள் நேட்ட வந்து கேட்டது ஒரு முறை, நீங்க உண்மையிலேயே பத்திமா கழகத்துல இருந்தீங்களா, அல்லாட்டா நீங்க சுவாமியா போன பிறகு பத்திமா கழகம் உங்களை சேர்த்துக்கொள்ளுங்க? உண்மையிலேயே பத்திமா கழகத்துல இருக்கிறீங்களா, இல்லாட்டா நீங்க சுவாமியா போன பிறகுதான் பத்திமா கழகம் உங்களை தங்களுடைய கழகம் என்று சொல்லலாம்? நிச்சயமாக இல்லை. பத்திமா கழகம் எங்களை வளர்த்தது, ஒழுக்கம் கொடுத்தது, சிறப்பாக உறவை கொடுத்தது, ஒன்றிப்பை கொடுத்தது, ஆலய சிரமதான பணிகளிலும் சமூக சிரமதான பணிகளிலும் எங்களை ஈடுபடுத்தியது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே கூடுதலாக கற்றது இந்த சமூகத்திலும் என்னுடைய பாடசாலையிலும் தான். நான் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான அடிப்படை விடயங்களை கற்றுக்கொண்டது என்னுடைய குறுமடத்தில் அல்ல. எனக்கு துணிஞ்சு சொல்ல இடம் அதை. நான் என்னுடைய அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொண்டது இந்த சமூகத்திலும் இந்த மண்ணிலும் என்னுடைய ஆலயத்திலும் என்னுடைய பாடசாலையிலும் நான் பழகி வந்த என்னை வளர்த்தெடுத்த என்னுடைய கழகங்களிலும் தான். இந்த கழகங்களுக்கு அவ்வளவு மிகப்பெரிய வல்லமை உண்டு. ஆதலால் தொடர்ந்து இயங்குங்கள், தொடர்ந்து உருவாக்குங்கள். என்னை போல பலர் நாம் அறியாமலே அங்கு இருக்கின்றார்கள். நீங்கள் உருவாக்குகின்ற பொழுது அவர்கள் வளர்த்தெடுப்பார்கள். இந்த இடத்திலே நான் நன்றியோடு என்னுடைய ஞான பெற்றோரையும் அழைத்திருந்தேன். இன்றைய காலையில் அவங்களை கண்ட நேரம் அவங்களை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அழைத்திருந்தேன். என்னுடைய தொட்டமா தொட்ட பாவம் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் என்னை காணுகிற பொழுது அவர்கள் எனக்கு சொல்லுகின்ற விஷயம் என்னவென்று சொல்லி சொன்னால், நாங்கள் உனக்காக தொடர்ந்து செபிக்கிறார்கள், நாங்கள் உனக்காக தொடர்ந்து செபிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள்.
நிச்சயமாக அவர்கள் என்னை அவர்களுடைய செபத்திலே தொடர்ந்து வைத்து பயணித்தார்கள் என்பது நான் அனுபவித்த உண்மை. அதனால் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் ஏற்றுக்கொள்ளுமாறு என்னுடைய ஞான பெற்றோரையும் நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். இந்த உரையினுடைய முடிவிலே அவர்களை முன் அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, ஒரு சில வார்த்தைகள் இந்த புத்தகம் பற்றி. மறை விதைகள், மனதின், அது தமிழிலே மனத்தின் என்று சொல்லி உச்சரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எனக்கு அறிவுறுத்தப்பட்டது. மனத்தின் மறை விதைகள். இது இறையியல் அல்ல, நிச்சயமாக இது இறையியல் அல்ல. வாழ்வினுடைய 3 யதார்த்தத்தினுடைய சுருக்கம் இது. இந்த உலகத்தினுடைய எல்லா யதார்த்தத்தையும் சுருக்கி பார்த்தால், ஒன்று இறை, இறை வல்லமை, இறைவன், இறை சக்தி, இறை பராமரிப்பு, இறை ஆற்றல், இறை வழிநடத்துதல், இறை உடனிருப்பு. இதை நீங்க அடுக்கிக் கொண்டே போகலாம். இறை அனுபவம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இரண்டாவது மனிதன், அது நான், மற்றவர்கள், குடும்பம், ஆசிரியர்கள், உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், பகைவர்கள், அயலவர்கள், கற்றவர்கள், எதிர்ப்பவர்கள், கண்டனம் சொல்லுகிறவர்கள், வாழ்த்துகிறவர்கள், தூற்றுகிறவர்கள், ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், புறக்கணிக்கின்றவர்கள், எல்லாருமே மனிதர்கள் தான். இவர்களோடு தான் நாங்கள் வாழ்கிறோம். இதுதான் யதார்த்தம். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, துறவரமாக இருந்தாலும் சரி, நாங்கள் கண் விழிக்கின்ற பொழுது எங்களுடைய கண்முன் தோன்றுகின்ற அனைத்துமே மனிதர்கள் தான். அடுத்தது இந்த படைப்பு, உலகம், கோஸ்மோஸ் என்று சொல்லி அழைக்கின்றோம். அது மரம், செடி, இலை, கொடி, ஊடகங்கள், கட்டடங்கள், கடைகள், கிரவுண்ட்ஸ், மைதானங்கள், மார்க்கெட்டுகள், சந்தைகள், இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து குறிக்கும். இந்த 3ஐயும் தவிர்த்த ஒன்றை உன்னால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இறையையும் மனிதனையும் மற்றவற்றையும் இழந்த ஒன்றை நாங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? நிச்சயமாக கிடையாது. எங்கு ஒரு மனிதன் பூரணம் அடைகின்றான் என்று சொல்லி சொன்னால், தன்னுடைய சுயத்துக்குள்ளே இந்த சுயத்தை எவ்வாறு இறையும், மனிதனும், மற்றவையும், மற்றவரும், கடவுள் கொடுத்த இந்த அண்டமும் ஒரு சுயத்துக்குள்ளே அர்த்தம் கொடுக்கின்றது என்பதை சுயத்தை கடந்து ஒரு மனிதன் எண்ண தொடங்குகிற பொழுது அறிவினுடைய முதல் படி தொடங்குகின்றது. நான் திருப்பி சொல்றேன், அறிவினுடைய முதல் படி தொடங்குகிறது. நம்ம எங்க முற்று பெறுவோம் என்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் முற்று பெறுவது அறிவினுடைய முற்றும் அல்ல. அதனால்தான் திருவள்ளுவர் சொல்லுவார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது முற்று பெறுமா? கிடையாது, போய்கொண்டேதான் இருக்கும். என்னுடைய ஆசிரியை ஒன்றை ஞாபகப்படுத்தினார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். தமிழினுடைய முதலாவது மெய்யியல் கோட்பாடு இதுதான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், இதுதான் தமிழினுடைய முதலாவது மெய்யியல் கோட்பாடு. இதை தாண்டிய ஒரு மிக சிறந்த மெய்யியல் கோட்பாடு, யூனிவர்சலிசத்தை பேசுகின்ற ஒரு மெய்யியல் கோட்பாடு எந்த மொழிக்கும், எந்த கலைக்கும், எந்த கலாச்சாரத்துக்கும் கிடையாது. 21ஆம் நூற்றாண்டுல தான் the principle of universality என்று சொல்லி நாங்கள் பேச பழகி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை தமிழினுடைய அடித்தளத்திலேயே தமிழ் எங்களுக்கு விதைத்து கொடுத்திருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது நம்முடைய வாழ்வினுடைய அடித்தளமாக இருக்கட்டும். பிரியமான உறவுகளே, வாசியுங்கள் இந்த புத்தகத்தை, சுவாசியுங்கள் இதனுடைய கருத்துக்களை. இந்த புத்தகம் நம்மை போன்று மனிதர்களாக பிறந்து புனிதர்களாக வாழ்ந்த மனிதர்களையும் பேசுகிறது. நம்மை போன்று மனிதர்களாக பிறந்து புனிதர்களாக மாறிய மனிதர்களை குறித்தும் பேசுகின்றது. எதற்கு என்று சொல்லி சொன்னால், நமக்குள்ளும் புனிதம் உண்டு என்பதை எடுத்து கூறுவதால், நமக்குள்ளும் புனிதம் உண்டு என்பதை எடுத்து கூறுவதால் நாங்கள் யாவருமே அழைக்கப்பட்டிருப்பது மனிதர்களாக மட்டும் நின்று விடுவது அல்ல. மாறாக இந்த மனிதத்துக்குள்ளே இருக்கின்ற புனிதத்துவத்தை, தெய்வீகத்தை காண்கிற பொழுதுதான் மனிதம் முழுமை பெறுகிறது, மனிதம் அர்த்தம் பெறுகிறது.
மனித நிலையிலிருந்து விலங்குகளாக, மிருகங்களாக மனிதன் தன்னுடைய இயல்பில் இருந்து இறங்கிக் கொண்டிருக்கின்ற தற்கால சூழலிலே நாங்கள் இறங்காமல் புனிதத்தோடு வாழுகிற பொழுது வாழ்வு ஏற்றம் பெறும். அந்த ஏற்றம் உங்கள் அனைவருக்கும், எனக்கும், இங்கே இருக்கின்ற எல்லோருக்கும், எங்களுடைய குடும்பங்களுக்கும், நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்லி, நான் யாருக்காவது நன்றி சொல்ல மறந்திருந்தால் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.